வெல்கம் டு நலம் தானா வியூவர்ஸ். இன்றைக்கி ரிங் முறுக்கு செய்ய போகிறோம். சின்னதாக ரிங் வளையம் செய்வோம் இல்லையா, அதுக்கு அரை கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு அதே அளவில் அரை கப்பு தண்ணி முதல்ல கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தண்ணியை கொதித்ததுக்கப்புறம் அந்த மாவை போட்டு கிளறணும். அதுக்கு கலருக்கு காரத்துக்கு அதுக்கு முதல்ல கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு 4 இலை நல்லா பொடியாக அரிஞ்சு அதில் போட்டுக்கலாம். ஓமம் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து நல்லா கையில் தேய்ச்சிட்டு நல்லா ஊதிட்டு அதையும் இதில் கலந்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாய் பொடி அவங்க காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம். நான் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், உப்பு இதுக்கு தகுந்த அளவு இதெல்லாம் இதில் போட்டாச்சு. இது எண்ணெய் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கணுங்கிறதுக்காக எண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு ஸ்பூன் ஊற்றலாம். நான் சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அது ஊற்றுறப்ப கொஞ்சம் கம்மியாகிடுது இல்லையா, எடுக்கலை, அதுக்காக கொஞ்சம். இப்போ இது கொதித்ததுக்கப்புறம் இந்த மாவை போட்டு கிளறி அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுறணும். நல்லா புழுங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி புழுங்குனதுக்கப்புறமேலு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நல்லா பிசைஞ்சு கொதிச்சிருச்சு. தண்ணி இந்த கொதிச்சிருச்சு. இப்போ சிம் பண்ணிக்கிட்டு ஓமம் வாசம் அடிக்குது. ஓமம் நல்லா இருக்கும். இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி விழுவாமல் சுத்தம் வெந்ததுனால அப்படியே கரைஞ்சிரும். போட்டாச்சு. இப்போ இந்த மாவு நல்லா ஒன்றா சேர்ந்துருச்சு பாருங்கள். மாவும் இப்படி இருக்கும். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் அந்த சூட்லேயே இருக்கணும். ரிங் முறுக்கு நல்லா பிசைஞ்சிடணும். அடுப்பில் இருந்து எடுத்ததுக்கு அப்புறமேலு மாவை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிக்கிட்டு நல்லா மெலிசாக உருட்டி ரிங்காக அதே மாதிரி எடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டு அப்புறம் எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட வேண்டியது தான். நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.